ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு வேதாகமத்தில் உள்ள பண்டிகைகள். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது 9 விதமான பண்டிகைகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அதில் 7 விதமான பண்டிகைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்போது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அவை என்னென்ன பண்டிகை என்று பார்க்கும்போது, முதலாவது பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது முதற் பலன்களின் பண்டிகை, 4வது வாரங்களின் பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளை தவிர்த்து 8வதாக நாம் பார்க்கும்போது எஸ்தர் புத்தகத்திலே பூரீம் பண்டிகை. பூரீம் என்று சொல்லும்போது சீட்டு என்று அர்த்தம். இந்த பூரீம் பண்டிகை. 9வதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. இந்த 9 விதமான பண்டிகைகளை குறித்து வேதாகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதில் பூரீம் பண்டிகை குறித்து வருகிற நாட்களிலே விரிவாக நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா.